எல்லாமே கேவலமான விஷயமா தான் இருக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதான் சொல்கிற மாதிரி ஸ்கேமுக்கான ஒரு விஷயம் ப்ராசஸ் ப்ரொசீடிங்ஸ் தனியாக போக தான் போகுது. இந்த விஷயம் பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்துட்டு வெளில வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த விஷயமும் வெளில வரதான் போகுது. இதுக்குண்டான விஷயம் ரொம்ப தனியாக போகுது. ஏன்னா லைக் என்ன சொல்கிறது, ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு ஒரு இடத்துல எங்கேயாவது பப்ளிக்காக இருக்காங்கன்னா ஒரு 2 நிமிஷம், அதிகமே நான் சொல்கிறேன், 2 நிமிஷம் அவங்க பெர்மிஷன் இல்லாமல் அவங்கள பார்த்தாலே தப்பு. அவங்க பெர்மிஷன் இல்லாம டியர் டார்லிங்னு கூப்பிட்டாலே தப்பு. முதல்ல பண்ணாலும் கேஸ். எக்ஸாக்ட்லி, அவங்க பெர்மிஷன் இல்லாம நீங்க ஒரு 10 டெக்ஸ்ட் போடுறீங்க, திரும்ப வந்து அவங்கள டெக்ஸ்ட் போட வைக்கிறீங்க, இல்ல அவங்க போடாம அவங்க சும்மா நீங்க டார்ச்சர் பண்ணாலும் தப்பு. இல்லைனா த்ரெட்டன் பண்ணி அவங்க கன்சென்ட்டை வாங்கியிருந்தாலும் இங்க தப்பு. ஏன்னா இதுல பெண்கள் எந்த விதத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க நமக்கு இன்னும் தெரியாது. கண்டிப்பா நமக்கு தெரியாதுல்ல. அந்த இடத்துல கேட்டா என்ன வந்து நீங்க எல்லாம் நீங்க அசிங்கமா இருக்கு இந்த இடத்துல. எனக்கு நீங்க அந்த இடத்துல கேட்டா என்ன சொல்லிருக்கீங்க, நான் ரொம்ப ஷார்ட் டெம்பர், என்ன எல்லாம் கோவப்படுத்திட்டீங்க, நான் பேசிட்டேன்னு. இங்க அப்ப வேற என்ன சொல்றது, அசிங்கமா ஏதாவது சொல்லணுமா என்னன்னு தெரியல அந்த இடத்துல. நான் சும்மா தான் இருந்தேன், என்ன எல்லாரும் வந்துட்டு இன்ஸ்டிகேட் பண்ணிட்டீங்க, அது நான் ரொம்ப டீசெண்டாக போடுறேன் வார்டு, ஓகே பண்ணிட்டீங்க, அதான் நான் பேசினேன்னு எப்படி சொல்ல முடியும்? இதே விஷயத்த ஓப்பனாக சொல்கிறேன், இதே விஷயத்த நீங்கள் ஒரு பையன் பண்ணிட்டீங்க, உங்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்கள் யாராவது பண்ணியிருந்தா அமைதியாக இருந்திருப்பீங்களா? நிச்சயமா முடியாது. நிச்சயமா முடியாது. உங்கள் குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு இது நடந்திருந்தா அமைதியாக இருந்திருப்பீங்களா? வாய்ப்பு